என்னன்னு ஆரம்பிச்சிருக்கோம். More pernicious still is the politics of hate, vigilantism in the name of religion and the demonization of minorities that the BJP and its fellow travelers have promoted. That என்னன்னு கண்டுபிடிங்க. That என்னதுங்க? That என்னது? சப்ஜெக்ட் கிடையாது கண்டிப்பா, அப்படிதானே? That எப்படி வந்திருக்கு? ஆப்ஜெக்டா வந்திருக்கு. சரி, எதை ரெஃபர் பண்ணுதுன்னு எடுத்துக்கிறோம். முன்னாடி மூணையுமே ரெஃபர் பண்ணுது. நம்ம இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறோம். மூணையுமே ரெஃபர் பண்ணுது, கரெக்டுங்க. நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிறோம்? ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறோமா? சரி, தனியா இப்போ சென்டென்ஸ் நீங்க சொல்ல போறீங்க தனியா. The BJP and its fellow parties, fellow travelers have promoted. Have promoted க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? Demonization of minority. இது சப்ஜெக்ட்ல வரல, இது எங்க வந்திருக்கு? ஆப்ஜெக்ட்ல வந்துட்டா சப்ஜெக்ட் வெர்புக்கு பின்னாடி போடும். சரியா? The BJP and its fellow travelers have promoted the demonization of minorities. அடுத்தது, together with the intimidation. Timidனா எப்படி இருக்குதுன்னா பயந்த சுபாவம் தான் timid. timid அப்படின்னா பயந்த சுபாவம் தான் timid. எந்த வார்த்தை இங்க இருக்கு? timid இல்ல, எந்த வார்த்தை இருக்கு? intimidation அப்படின்னா பயங்குடுத்துறது. யார பயங்குடுத்துறாங்க? together with the intimidation of மீடியாவுடைய லார்ஜ் செக்ஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க? அடுத்தது, the purchasing of opposition members of parliament and members of the MPA MLA என்ன பண்ணிடுறாங்களா? காசு கொடுத்து. ரைட், அடுத்தது and the villainization of dissidents as anti-national. சரி, இப்போ டுகெதர் வித் இருக்கா? டுகெதர்னா சேர்த்து சொல்றது தானே. எந்தெந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க? இன்டிமிடேஷன் ஆஃப் ஒன்னு, செக்ஷன்ஸ் ஆஃப் மீடியாவை பயன்படுத்துறாங்க. ரெண்டு, என்னது? பார்லிமெண்ட் மெம்பர்ஸையும் எம்எல்ஏஸையும் எம்பிஸையும் காசு கொடுத்து. மூணாவது, as anti national. சரியா? என்ன அர்த்தம் இதுக்கு? காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. மூணாவது பாயிண்ட் என்னது? காசு கொடுத்து வாங்காதவன் எங்க இருக்கீங்க? villainization of dissidents as anti national என்னன்னு சொல்லுங்க. டிசிடென்ட்னா என்னதுங்க? அக்ரி பண்றவன டிஸ்அக்ரி பண்றவன வில்லன் ஆக்குறாங்க. டிஸ்அக்ரி பண்றவன என்னவா மாத்திடுறாங்க? என்ன மாதிரி வில்லனா மாத்திடுறாங்க? ஆன்டி நேஷனல் அப்படின்னு வில்லனா மாத்திடுறாங்க. அப்போ டிஸ்அக்ரி பண்றவன வில்லன் ஆக்குறாங்க. எந்த மாதிரி வில்லன் ஆக்குறாங்கன்னா எந்த மாதிரி? ரைட், ஓகே. இதெல்லாம் பண்றது மூலமா கண்டிப்பா கஷ்டம். அதுக்கு மீனிங் சொல்லுங்க. டெமோக்ரஸி இஸ் gasping for air. நான் மூச்சு வாங்குது, திணறுது, சஃபகேட் ஆகுது. gasping for air in the suffocating embrace. embrace என்ன பண்ணுது? கட்டி பிடிக்க. suffocating embrace of its என்ன சொல்ல வர? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? யாரை கட்டி பிடிக்கிறான்றது மட்டும் சொல்லுங்க. யாரை கட்டி பிடிக்கிறான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் திங்க் பண்ணி சொல்றேன். டெமோக்ரஸி தானே மூச்சு. டெமோக்ரஸி யாரை கட்டி பிடிக்குதுங்க? டெமோக்ரஸி யாரை கட்டி பிடிக்குது? ஆஃப் இட்ஸ் செல்ஃப் இல்லைங்க. ஆஃப் இட்ஸ் செல்ஃப் ப்ரொக்ளைம். இட்ஸ் செல்ஃப் கிடையாது. ஆஃப் இட்ஸ் அதனுடைய, டெமோக்ரஸி உடைய செல்ஃப் ப்ரொக்ளைம். யாரை கட்டி பிடிக்கான்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க.
இந்தியாங்கிற வார்த்தைங்க இருக்கா? யார் யாரை கண்டுபிடிக்கிறா? டெமோக்ரஸி வந்துட்டு அதோடைய மதரை கட்டி பிடிக்கும். சரியா? அப்ப டெமோக்ரஸி வந்துட்டு அதோடைய மதரை கட்டி பிடிக்கும் போதுதான் என்ன ஆகுது? யாருக்கு மூச்சு வாங்குது? டெமோக்ரஸி. ரைட்டா? இந்த மதர் வந்துட்டு எப்படி சொல்றாங்க? இந்த மதர் வந்துட்டு எப்படி சொல்றாங்க? தன்னையே மதர்னு சொல்லிக்கிறான். மதர் வந்துட்டு மதர் இருக்கு இல்லைங்க, இந்த மதர் வந்துட்டு டெமோக்ரஸி வந்துட்டு இதை மதர்னு சொல்லல. மதரா இருக்கிற கேரக்டர் என்ன பண்ணிக்கிறது? தன்னையே என்னன்னு சொல்லிக்கிறது. இங்க மதர்னு யார சொல்றாங்க அப்படின்னா, மதர்னு யார சொல்றாங்க? ஏன்னா இந்தியா தன்னைத்தானே என்ன தெரியுமா கூப்பிட்டுக்கிறது? மதர் ஆஃப் டெமோக்ரஸி. நீ சொல்றியே, நீயே என்ன பண்ற? டெமோக்ரஸிய என்ன பண்ற? கொல்ல ட்ரை பண்றேங்கிற. கரெக்டா? பிடிச்சி மூச்சு விடாத அளவுக்கு திணறடிச்சு மதரை என்ன எதை கொல்ல பாக்குது? பேசிக்கா என்ன சொல்ல வர்றாரு? இந்தியா தாங்க மதர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனா இந்தியாவே எதை கொல்ல பாக்குதா? புரியுதா? வீடியோ ரெக்கார்ட் ஆகி வந்துருங்க, திருப்பி பார்க்கணும்னா அதுல பாத்துடலாம். அடுத்தது as we elect our as while நாம எலெக்ட் பண்ணுவோம்ல, at stake here are verb. சப்ஜெக்ட் என்னது? சப்ஜெக்ட் எதுங்க? நாட் ஒன்லி பட் ஆல்சோ இருக்கா? அங்கிட்டு தான் சப்ஜெக்ட் வருது, இங்கிட்டு சப்ஜெக்ட் இல்ல. அட் ஸ்டேக்ல இருக்குதுன்னா என்னது? ரிஸ்க்ல. நம்ம எலெக்ஷனுக்கு போறோம், எது ரிஸ்க்ல இருக்குன்னா 543 சீட் மட்டும். அப்ப இதுவும் ரிஸ்க் தான் இருக்கு. இது மட்டும் ரிஸ்க்ல இல்ல, பட் ஆல்சோ த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட இந்தியாவும் ரிஸ்க்ல. எலெக்ஷனுக்கு போகும்போது 543 சீட் மட்டும் ரிஸ்க்ல இல்லையா? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட இந்தியாவும் ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிறார். ரைட், இங்க வரைக்குமா? சென்டென்ஸ் தப்பு இருக்கு, கண்டுபிடிங்க. தப்பு இருக்கு, கரெக்டா சொல்லுங்க. ஆறு வராது, இஷ்யூ வருமா? எதுக்கு? நாட் ஒன்லி பட் ஆல்சோ வந்துச்சுன்னா நாட் ஒன்லிக்கு பின்னாடி பார்க்க கூடாது. எதுக்கு பின்னாடி பார்க்கணும்? பட் ஆல்சோக்கு பின்னாடி சிங்குலர் இருக்கா ப்ளூரல் இருக்கா? இந்தியாங்கிறது சிங்குலர் தானே. அப்போ அட் ஸ்டேக் ஹியர் இஸ்னு போட்டு நாட் ஒன்லி பட் ஆல்சோ ஞாபகம் இருக்கா? கிராமர் டெஸ்ட் இஸ் ஆன் த வே. சரியா? கனெக்டர் வரைக்கும் இல்லைன்னா ப்ரொமோஷன் தான். ஏப்ரல் முடிய போது, இப்போ வரைக்கும் பேசிக் நான் படிக்க மாட்டேன், ப்ரோனவுன் படிக்கல அப்படின்னா ப்ரொமோஷன் தானே கொடுக்கணும், கொடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அத பின்னாடி போட்டுக்காருல, என்ன போட்டுக்காரு? இந்துஸ்தான் இந்த கண்ட்ரி தான், இந்தியா ஃபார் கான்ஸ்டிடியூஷன் போட்டிருக்காருல, அதைத்தான் அடுத்து சொல்ல போறாரு. இந்த ஹிந்துஸ்தான் விச் ஈக்வல் படிச்சோமா? யூலஜிய. யூலஜின்னு என்னது? பாராட்டு. செத்ததுக்கு அப்புறம் பாராட்டு. யூலஜிஸ்ட் ஆஸ். இப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு எழுதினது யாரு? இவரு பெருமையா எழுதினார்ல, அந்த ஹிந்துஸ்தான். இந்த எலெக்ஷனோட அழிகிற ரிஸ்க்ல இருக்கு அப்படிங்கிற. இந்தியா ஃபார் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு டக்குன்னு நேரம் எங்க போயிடுறாரு? இந்துஸ்தான். எந்த இந்துஸ்தான்? இக்பால் பெருமை எழுதினார்ல, அந்த ஹிந்துஸ்தான். ரைட். அண்ட் த ரைட். அப்ப ஹிந்துஸ்தான் ஒரு வார்த்தை போடுறாருங்க. இதுவும் எதை காமிக்குது? இந்த பாரத் எதை காமிக்குது? பாரத் ஃபார் ஹூஸ் ப்ளூரலிசம். ஹூஸ் ப்ளூரலிசம்னா என்னதுங்க? யாருடைய ப்ளூரலிசம்? யாருடையது? ப்ளூரலிசம் என்னதுங்க? எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளும் இருக்கலாம் தானே, அதுக்கு பேர் ப்ளூரலிசம். ஃபார் ஹூஸ் ப்ளூரலிசம் அண்ட் இன்டர் ரிலிஜியஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ் மகாத்மா காந்தி laid down his life. மீனிங் சொல்லுங்க.
மீனிங் சொல்லுங்க. எப்பவுமே சப்ஜெக்ட் வேர்பை வச்சு சென்டென்ஸ் வாசிச்சோம்னா வேலை முடிஞ்சிடும். சப்ஜெக்ட் வேர்ப் எங்க இருக்கு? சப்ஜெக்ட் வேர்ப் எங்க இருக்கு? மகாத்மா காந்தி அவருடைய உயிரை தியாகம் பண்ணார்ல, எதற்காக தியாகம் பண்ணாரு? பாரத்துடைய புளூரலிசமுக்கும் இன்டர் ரிலிஜியஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கும் தான் மகாத்மா காந்தி என்ன பண்றாரு? மகாத்மா காந்தி தியாகம் பண்ண அந்த உயிர் இருக்குல்ல, அதுவே எதுக்காக தான்? இந்தியாவுடைய புளூரலிசமுக்கும். சரியா? இந்த லைனு எப்படி உணர்ச்சியை தூண்டுறாருன்னு மட்டும் பாருங்க. எலெக்ஷனுக்கு என்னென்ன பேசுறாங்கன்னு பாருங்க. என்ன சொல்றான்? எலெக்ஷனுக்கு போகும்போது எதெல்லாம் ரிஸ்க்ல இருக்கு தெரியுமா? 543 சீட்டு மட்டும் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்ட இந்தியாவும் ரிஸ்க்ல இருக்கு. அது எந்த இந்தியா தெரியுமா? இக்பால் பாடினாரு அந்த இந்தியா. காந்தி உயிரை கொடுத்தாரு. என்ன பண்றாரு ஆக்சுவலா? உணர்ச்சிகள பாருங்கம்மா. எத்தனை விஷயத்த சொல்லியிருக்காங்க? எத்தனை விஷயத்த சொல்லியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு தான் வேற வேற பேர் வச்சிருக்காங்க. மூணும் ஒரே இதா வேற வேறையா? என்னங்க ஒரே தானே? சொன்னதுதான் என்ன பண்ண போறாங்க? அப்ப சிங்குலர் போடுவோம், ப்ளூரல் போடுவோமா? ஓகேயா? ரெஃபரண்டம் படிச்சிட்டோமாமா? ரெஃபரண்டம் என்னது? பப்ளிக் ஓட். பப்ளிக் ஓட் எதுக்கு போடுறோம்? இந்தியாவுடைய ஃபியூச்சருக்காக ஓட்டு போட போறோம். பொலிட்டிஷியன் மாதிரி பேசுறாரா? அடுத்தது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்தியாவுடைய ஃபியூச்சருக்காக ஓட்டு போட போறோம்ல, என்னது? சாய்ஸ் பிட்வீன், ரைட், சாய்ஸ் பிட்வீன் hateful ethno-nationalism that disdains democratic accountability and civic nationalism anchored in the Constitution and its institutions that safeguard our democracy and meaning சொல்லுங்க. அரை மணி நேரமா பார்த்துட்டோமா? இது 10 எபிசோடு போறோமே, இவ்வளவு ஸ்லோவா போனா தொடருமா? இப்ப தொடரும் பாருங்க. இப்போ சரி, தெளிவா மீனிங் சொல்லுங்க. சஞ்சய் மீனிங் சொல்லுங்க. சஞ்சய் கூப்பிடுங்க. சஞ்சய் மீனிங் சொல்லுங்க. பாருங்க திருப்பி பார்த்துட்டு. ஒரு சாய்ஸ் இருக்காங்கல்ல, 2 இது. சரியா? பிஜேபி எதுல சொல்றாங்க, காங்கிரஸ் எதுல சொல்றாங்க? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுல யாரு சொல்றாரு? பின்னாடி வர்றதுல எதை சொல்றாரு? ரைட், மீனிங் சொல்லுங்க பாப்போம். எத்தனோ மீனிங் தெரியுமாமா? நமக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனோ மீனிங் தெரியுமா? எத்தனிசிட்டின்னு ஒரு வார்த்தை படிச்சோமா? வம்சாவளி. வம்சாவளி வழியா வர்றதுதான் எத்தனிசிட்டி. எத்தனோ நேஷனலிசம் that disdains democratic accountability. மீனிங் என்னது? புரியலைன்னா ட்ரை பண்ணுங்க. இருக்கிற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் தானங்க? புரியலைன்னா ட்ரை பண்ணுங்க. கதை கேட்டு போகாதீங்களா, உட்கார்ந்து ட்ரை பண்ணுங்க. பிட்வீன் போட்டிருக்காங்கல்லங்க, பிட்வீனுக்கு அப்புறம் அண்ட், இது 2வது சாய்ஸ், இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கு மீனிங் டிஸ்டைன் பண்றது என்ன அர்த்தம்? வெறுக்குது. எதை வெறுக்குது? அக்கௌண்டபிலிட்டின்னு என்ன மீனிங் கொடுத்திருக்கேன்? என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? டெமோக்ராட்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். டெமோக்ராட்டிக் நாடுனா டெமோக்ரஸி ரிலேட்டடா அதுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் தானே? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்ன பண்றாங்களா? வெறுக்கிறாங்க. டெமோக்ரஸினா நீங்க இதுதானே பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே இவங்க என்ன பண்றாங்க? அந்த விஷயத்த ஹேட் பண்றாங்க. சரியா? ரைட். அதுக்கு எந்த வார்த்தை போட்டிருக்காங்க? ஹேட்ஃபுல் எத்னோ நேஷனலிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்?
எத்தனிசிட்டி சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்தியா இருக்கு, அவங்க மட்டும்தான் இந்தியால இருக்கணும்ங்கிறாங்க. எத்தனோ நேஷனலிசம் எப்படி இருக்குது? ஹேட்ஃபுல்லா இருக்கு, ஹேட்ஃபுல்லா இருக்கு. சரியா? எத்தனோ நேஷனலிசம், இவங்க மட்டும்தான் இந்தியால இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதை இவங்க வெறுக்கிறாங்க? டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டியை வெறுக்கிறாங்க. இன்னொரு அண்ட் சிவிக் நேஷனலிசமா யாரு? காங்கிரஸ். ரைட். 10 வருஷம் ஆனதுனால எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு உருட்டுறாரு. சிவிக் நேஷனலிசம்னா என்னது? சிவிக்னா என்னதுங்க? பப்ளிக் நேஷனலிசம், மக்களுக்குரிய நேஷனலிசம். அது எங்க ஆங்கர் பண்ணப்பட்டிருக்கு? ஆங்கர்னா என்னதுங்க? பவுண்டேஷன். நங்கூரம். சரியா? நங்கூரம் அதுல போட்டிருக்காங்கன்னா அதுதான் பவுண்டேஷனா இருக்கும். ஆங்கர்ட் இந்த அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து சில இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்ப இவங்க எப்படி பண்ணுவாங்களா? சிவிக் நேஷனலிசம். அவங்க ஹேட்ஃபுல், அவங்க எதை வெறுக்கிறாங்க? ஆனா இவங்க எதுல ஆங்கரா இருக்கிறாங்க? கான்ஸ்டிடியூஷன்லயும் அதோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்த வார்த்தை தட் இருக்கா? தட் சேஃப்கார்ட்ஸ். சேஃப்கார்ட்ஸ் என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆர் டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி. ஏரியால ஒரு திரும்ப இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. தட் எதை ரெஃபர் பண்ணுது? தட் என்னங்க பண்ணுது? தட் என்ன பண்ணுது? டெமோக்ரஸி டைவர்சிட்டி என்ன பண்ணுது? ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்படிதானே? சரி, எது ப்ரொடெக்ட் பண்ணும்? கான்ஸ்டிடியூஷனும் ப்ரொடெக்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப இந்த தட் எதை ரெஃபர் பண்ணணும்? தட் எதை ரெஃபர் பண்ணணும்? ரெண்டையுமே ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? தட் சேஃப்கார்ட் ஆர் டெமோக்ரஸி அண்ட். அப்ப நம்ம டெமோக்ரஸியையும் டைவர்சிட்டியையும் சேஃப்கார்ட் பண்ணும்ல, அந்த கான்ஸ்டிடியூஷன்லயும் அதோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ஆங்கர் பண்ணப்பட்ட ஒரு சிவிக் நேஷனலிசத்துக்கும் ஹேட்ஃபுல் எத்தனோ நேஷனலிசம். இந்த எத்தனோ நேஷனலிசம் எதை வெறுக்குது? டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டியை வெறுக்கக்கூடிய ஒரு ஹேட்ஃபுல் எத்தனோ நேஷனலிசம்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு. சொல்றது புரியுதா? ஏதாவது வார்த்தை மிஸ் ஆகுதான்னு மட்டும் பாருங்க, திருப்பி பின்னாடி சொல்றேன். சரியா? நம்ம டெமோக்ரஸியையும் டைவர்சிட்டியையும் என்ன பண்ணக்கூடிய, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிடியூஷனும் அதோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஆங்கர் பண்ணப்பட்ட ஒரு சிவிக் நேஷனலிசத்துக்கும் டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டிய வெறுக்கக்கூடிய என்னது? ஹேட்ஃபுல் எத்தனோ நேஷனலிசத்துக்கும் நடுவுல ஒரு சாதாரண 2 நிமிஷம் ஓட்டு போடுறத எப்படி இழுக்கிறாரு? நம்ம ஆளுக்கு என்னது? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஓட்டு போடும் போதுன்னு மேல இருக்கிற 5 பேர் தான் பாப்பாங்க. யாராவது ஒருத்தவங்கள எது சொல்லலாம். சிவிக் நேஷனலிசம் சொல்லலாம். சிவிக் நேஷனலிசம் எதுல ஆங்கர் ஆகி இருக்குது? எப்படியும் மீனிங் புரிஞ்சா சரி. சேஃப்கார்ட்ஸ் கரெக்ட் தான். நீங்க இந்த தட்டை வந்துட்டு சிவிக் நேஷனலிசம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃப்கார்ட்ஸ் கரெக்ட். சரியா? நான் என்ன எடுத்தேன்? இந்த தட்டை ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதாங்க, ஒண்ணும் மாறாதுங்க. சிவிக் நேஷனலிசத்துடைய பவுண்டேஷன்ல என்ன இருக்கு? அதுதானே இருக்கு. நான் எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறதா மேட்ரு. சேஃப்கார்டு பண்றது எது? அவ்வளவுதான். சிவிக் நேஷனலிசம் நீங்க சொன்னீங்கன்னாலும் கரெக்ட் தான். சேஃப்கார்டு பண்றது கான்ஸ்டிடியூஷனும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொன்னீங்கன்னாலும் அதுவும் என்னதுதான். சரி, இன்னொரு சென்டென்ஸ் வாசிப்போமா? ஒரே ஒரு சென்டென்ஸ் வாசிட்டு பிரேக் விட்டுருவோம். இல்ல ரொம்ப ஈஸிங்க. இதுல என்ன கஷ்டமா இருக்குன்னு பாருங்க.
ரொம்ப ஈஸி. அருண் சொல்லுவார் பாருங்க. அருண் இங்க பாருங்க. ஆர் ஃபர்ஸ்ட் என்னது டைம் அவுட்டா? ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் ஆஃப் 1951-52 தான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடத்தினாங்க. சரியா? இங்கிலாந்துல இருந்து பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு விட்டுட்டு போகும்போது, விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஏன் விட்டுட்டு போக கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்க. அவங்களும் வந்துட்டு நாங்க விட்டுட்டு போக மாட்டோம்னாங்க. ஏன் தெரியுமா? உங்க நாட உங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கான திறமையே உங்கள்கிட்ட இல்ல அப்படிங்கிறதுனாலதான். உங்களுக்கு தகுதியும் இல்ல, திறமையும் இல்ல. இவ்வளவு பேர் இருக்காங்க, படிக்காதவங்க தான் முக்காவாசி பேர் இருப்பாங்க. இவங்களை வச்சு நீங்க எப்படி நாட்டை நடத்துவீங்க? எப்படி எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பீங்க? உங்களால இந்த விஷயத்தை எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி 20 வருஷத்துக்கு பிரிட்டிஷ்காரங்க உட்கார்ந்துருக்காங்க. சரியா? அப்ப விட்டுட்டு போன உடனே நம்ம ஆளுங்க என்ன நினைச்சு ரைட் எலெக்ஷன் கமா போட்டிருக்காங்களா? த மோஸ்ட் ஆடேஷியஸ் எடுத்துங்க. ஆடேஷியஸ் என்ன அர்த்தம்? போல்ட், பிரேவ், தைரியமான. த மோஸ்ட் ஆடேஷியஸ் டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் இன், இது ஃபுல்லா எதை சொல்லுது? ரொம்ப தைரியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி தைரியமான எக்ஸ்பெரிமெண்ட்? வரலாற்றுல இந்த அளவுக்கு தைரியமா எவனுமே, அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் வாஸ் இருக்கா. வாஸ் எலெக்ஷன் த சப்ஜெக்ட், வாஸ் ஆல்சோ ஆல்சோன்னு போட்டிருக்காருலங்க. அப்ப இந்த லைனை ஏற்கனவே முன்னாடி சொன்னாங்களா? ரெஃபரண்டம் இந்தியா ஸ்பீச் சொன்னாங்களா? இதுவும் வரலாற்றுல சொல்றாங்க. ஹிஸ்டரிக்கு போயிட்டாரு. படமே எத்தனாவது பேஜ் பாத்தீங்களா? 4 out of 40 இருக்கு. 10 எபிசோட் இருக்கு. The most audacious experiment in history was also a referendum on. அப்போ ஓட்டு போட்டதும் எதுக்கு தான் போட்டாங்களா? இந்தியாவுடைய ஃபியூச்சருக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அடுத்தது the farther we drift from that, the farther we drift from that moment in time, the more we take for granted its right meaning. சொல்ல போறோம். take for granted சொல்லியிருக்கேன்னா சொல்லலையாங்க? take for granted சொல்லியிருக்கேனா சொல்லலையா? சொன்னது இல்லையா? சொல்லியிருக்கேன். take for granted, take for granted. take for granted என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? என்னது take for granted? என்னது? அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. நமக்கு அந்த விஷயம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நமக்கு அந்த விஷயம் கிடைக்கிறதே பெருசா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அத டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். ஒரு விஷயத்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா டேக் ஃபார் கிராண்டட். எக்ஸாம்பிள் சொல்லுவோமா? எக்ஸாம்பிள் எல்லாரும் டேக் ஃபார் கிராண்டடா எடுக்கிறது என்ன எக்ஸாம்பிள்? கேஷ்லாம் கிடையாது. கேஷ்லாம் அதெல்லாம் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரியா? சாப்பாடு இல்லாம ஒரு நாளைக்கு இந்தியால மட்டும் எத்தனை குழந்தைங்க சாகுறாங்கன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் நமக்கு அது ஒரு நம்பர், ஒரு நியூஸ் காதுல கேட்டுட்டு 2 நிமிஷம் கூட கிடையாது, 2 செகண்ட் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஸோ டேக் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறதுல என்ன சேர்த்துக்கலாம்? நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு என்ன கிடைக்குதுங்க? சாப்பாடு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இடம்லாம் வந்துட்டு பின்னாடி வரும். ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நம்ம ஆளுக்கு என்ன பிரச்சனை? படிக்க முடியலன்றது பிரச்சனை. நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம், உங்களை எல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் கூட 20 வயசுல இருந்து 21 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் வேலை பார்க்காம இருந்ததே கிடையாது. அதாவது வேலையில தான் இருந்திருக்கு. ஃப்ரீயா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை படிக்க விடுறாங்கல்ல, நீ வேலை எதுவும் பார்க்க வேண்டாம், நீ உட்கார்ந்து படிக்க மட்டும் செய் அப்படின்னு விடுறாங்கல்ல. எனக்கு ஒரு நாள் கூட கிடைக்கல.
வேற 21ல ஜாயின் பண்ணோம். 21ல சீட்டு வந்து அடுத்த 2 நாள்ல ஜாயின் பண்ணியாச்சு. நாங்க படிச்சதே கிடையாது. படிச்சதே கிடையாது. ஏன்னா ஏன் படிக்கல? கிளாஸ் எடுக்கணும்னா குடுக்க காசு இல்லைங்க என்கிட்ட. 10,000 ரூபாய் ஃபீஸ் நான் ஜாயின் பண்ணும்போது. என்கிட்ட 10,000 ரூபாய் கிடையாது. வீட்லயும் கிடையாது. நான் படிக்கணும்னா ஒரே வழிதான், கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுக்கிறது போய் கேட்டா மேக்ஸ் நல்லா வரும். சரியா? மேக்ஸ் நல்லா வரும். மேக்ஸ் கிளாஸ் தான் நான் போய் கேட்டேன். பேங்கிங் மேக்ஸ் நான் கேட்டது. சரியா? ஆனா மேக்ஸுக்கு ஆள் இருக்கு, ஒன்னே ஒண்ணுக்குதான் ஆள் இல்ல. எதுக்கு? விருப்பப்பட்டு காதல் வந்து அப்படி எடுத்ததெல்லாம் கிடையாது. சரியா? எடுத்ததுக்கு அப்புறம் காதல் வந்தது. சரியா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டைவர்ஸ் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அது வேற கதை. ஆனா வேற வழி இல்லாம எடுத்ததுதான். படிக்கணும் படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கணும். படிக்க வந்தது பேங்க்குக்கு. சரியா? நான் உள்ள வந்தது பேங்க் தான் படிக்க வந்தேன். கிளாஸ் எடுத்தது டிஎன்பிசி இங்கிலீஷ். வேலைக்கு போனது அதுக்கப்புறம் மாத்திட்டேன், அது வேற கதை. அதுக்கப்புறம் டிஎன்பிசி சைடு வந்துட்டேன். So we take for granted. நமக்கு இருக்கிற விஷயம் என் மதிப்பு இல்லாதவன் போய் கேட்டாதான் தெரியும். Tried for shoes till I saw a boy with no legs. பாத்திருக்கீங்களா கோட்ட? ஒரு குழந்தை ஷூ வேணும் ஷூ வேணும்னு அதுதான். எது வரைக்கும் தெரியுமா? காலே இல்லாத ஒருத்தனை பாக்குறவரை. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே என்னன்னு எடுக்க கூடாது, டேக் ஃபார் கிராண்டடா எடுக்க. சென்டென்ஸ் மீனிங் சொல்லுங்க. நாம அந்த மொமெண்ட் இருக்குல்ல, எந்த மொமெண்ட்டுங்க? எந்த மொமெண்ட்? 1951 52 எந்த அளவுக்கு தள்ளி போறோமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நாம தள்ளி போறோம். ஃபார்தர் இருக்கா? ஃபார் என்ன அர்த்தம்? ஃபர்தர் வேற, ஃபார்தர் வேற. ஃபார்தர் தள்ளி போறோம். எந்த அளவுக்கு தள்ளி போறோமோ அந்த அளவுக்கு நாம என்ன பண்றோம்? அதோடைய மேஜஸ்டியை என்னன்னு எடுத்துக்கிறோம்? டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். அட்வான்டேஜ் எடுக்கிறோம். அதோடைய மதிப்பு தெரியாம இருக்கிறோம். அட்வான்டேஜ் எடுக்கிறோம்னா என்ன அர்த்தங்க? அதோடைய மதிப்பு நமக்கு, எதுடைய மதிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்துறோம்ல, அதோடைய மேஜஸ்டின்னு என்ன அர்த்தங்க? மேஜஸ்டி அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? மேஜஸ்டினா என்னது? ரெஸ்பெக்ட். மேஜஸ்டிங்கிற வார்த்தை ராஜாவுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. அவருடைய கம்பீரம், கெத்து, அது மேஜஸ்டி. எதுடைய மேஜஸ்டியை பத்தி பேசுறோம்? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மேஜஸ்டியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். எப்பங்க எடுத்துக்கிறோம்? எப்ப எடுத்துக்கிறோம்? எந்த அளவுக்கு அந்த எலெக்ஷன்ல இருந்து அந்த அளவுக்கு அந்த எலெக்ஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இந்த எலெக்ஷனுடைய மேஜஸ்டியை டேக் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். கரெக்டா 5 மினிட்ஸ் பிரேக். Much has changed டைட்டில். Much has changed அப்படிங்கிறது டைட்டில். Much has changed.